Hello friends, welcome back to my channel. என்ன ருசிக்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி fish dum biryani. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. fish ஒரு 1/2 கிலோ எடுத்துர்க்கேன் மீன். அப்புறம் அரிசி 2 கப். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். பெரிய வெங்காயம் 1 கப். தக்காளி 1 கப். கொத்தமல்லி தழை 1 கப். பச்சை மிளகாய் 1 அல்லது 2. பட்டை கிராம்பு 2 பிரியாணி இலை 1. புதினா இலை 1/2 கப். கல்பாசி 2 பீஸ். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன். உலர்ந்த எலுமிச்சை 1 இல்லைனா லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஃபிஷ்ஷை வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் இது பொரிக்கிறதுக்கு. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன்னா 3 சின்ன டீஸ்பூன் இருக்கும்ல, அதுக்கு 3 டீஸ்பூன் போடணும். மிளகு தூள் 1 டீஸ்பூன். அரிசி மாவு 1/4 கப். லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு பாதி லெமன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதில் இப்போ நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். மீன் வந்து அதிகமாக முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. ஃபிஷ் பிரியாணிக்கு அதுதான் நல்லாயிருக்கும். நடுமுள் மட்டும் இருக்கிற ஃபிஷ்ஷாக செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ அரிசி மாவு சேர்த்துடலாம். அடுத்து இந்த அரிசி மாவு சேர்க்குறனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ஃபிஷ்ஷு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் ஃபிஷ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபிஷ்ஷை வந்து ஒரு 80% குக் பண்ணால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா செஞ்சு அதில் அந்த ஃபிஷ்ஷை சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஒரு 80% குக் பண்ணதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். அதே எண்ணெயில் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் இப்போ உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக அதை ரெண்டையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க.
அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா குக் ஆகி ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த மசாலா வரும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இது வந்து ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு வரணும். அப்புறம் இதில் கரம் மசாலா தூளும் பிரியாணி மசாலா பவுடரும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட உள்ள பிரியாணி மசாலா பவுடரில் இந்த மாதிரி பட்டை ஏலக்காய்லாம் அப்படி முழுசாகவே போட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட பவுடராக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பட்டையும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் சேர்த்து இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு மெதுவாக திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம இதுக்கு தேவையான ரைஸ் குக் பண்ணிடலாம். ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் கல்பாசி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ட்ரை லெமனை வந்து நல்லா காய வச்சு இதில் போட்டிருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி லெமன் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 லெமன் ஃப்ரெஷ்ஷான லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரைஸுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம், அதாவது உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த பிரியாணியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போனா தான் நம்ம தம் போடும்போது இந்த மசாலா இந்த ரைஸ் எல்லாம் கோட்டாகி வரும். இந்த மாதிரி ஒரு பேன் இல்லைன்னா ஒரு பாட் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் முதல்ல ஃபிஷ் மசாலா போட்டுடலாம். இப்போ நம்ம லேயர் பை லேயராக போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் மசாலா, அப்புறம் ரைஸு, அப்புறம் கொத்தமல்லி இலை, இந்த மாதிரி. அடுத்து ஃபிஷ் மசாலா, அதே மாதிரி அடுத்து ரைஸு, அடுத்து கொத்தமல்லி இலை, இந்த மாதிரி லேயராக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மூடி போட்டு இப்போ நம்ம இதை தம்க்கு வச்சிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு தோசை தவா வச்சு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சுருங்க. இப்படி நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். சூப்பரான நமக்கு தம் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திருக்கேன். இதை நல்லா சுட சுட சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி அடுத்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபிஷ் எல்லாம் உடஞ்சி வந்துடும். அந்த உடையாமல் மெதுவாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிப்போம். அந்த ஃபிஷ் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.